ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேவரா சேனல். போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிக்ஷன் அண்ட் ரவீனா 2 பேருமே டபுள் எவிக்ஷன் ஆனாங்க. ஸோ நிக்ஷன் எவிக்ட் ஆகணும் அப்படின்றதான் மக்களோட பெருமளவு ஒரு ஆதரவாக இருந்துச்சு. இருந்தாலுமே அவருக்குன்னு ஒரு சில ஃபேன்ஸ் கூட்டம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் சமர்ப்பிக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜில் அவர் ஒரு ஸ்டோரியை இப்போ ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதான் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் எல்லாத்தையும் பார்த்தேன். ஸோ எதிர்பாராததெல்லாம் எதிரில் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல். ஸோ என்ன இவ்வளோ பேருக்கு பிடிக்குமா, எவ்வளோ லவ், எவ்வளோ சப்போர்ட்டு, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணியிருப்பேனே. ஸோ அந்த மாதிரி பண்ணாததுக்கு ரொம்ப சாரி, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய பாசிட்டிவை சொன்ன எல்லாருக்குமே நன்றி, என்னோட குறையை சுட்டி காட்டின எல்லாருமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் கப்பு ஜெயிக்க உள்ளே போகலை. ஸோ நான் நல்லவன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக நான் உள்ளே போகலை. ஸோ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உள்ளே போனேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஸ்டார்ஸுக்கு நடுவில் யாருன்னே தெரியாத எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நான் என்னோடய வார்த்தைகளால் சொல்ல மாட்டேன், என் செயலில் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆண்டவர் கொடுத்த எல்லா லெசன்ஸையும் எடுத்துகிட்டு நல்ல ஒரு டியூன் ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் நம்ம நிக்ஷன் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட குறைகள்லாம் என்ன அப்படின்றது உள்ளே இருந்த வரைக்கும் அவருக்கு தெரில போல், என்ன நம்ம பண்ணோம், என்ன செஞ்சோம் அப்படின்றது தெரில போல், வெளில பார்த்துட்ருக்காரு போல். ஸோ அவர் மாற்றிப்பார். அதே மாதிரி அவர் கரியரில் அவர் என்ன ஆகணும்னு உள்ளே சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்புக்கு போவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, உங்களே இந்த வீடியோ உங்களுக்கு